அடித்து துன்புறுத்தப்பட்டதாகவும் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் அதனால அவரு மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரியில இருந்தாகவும் தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு சமூக வலையத்தில் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு அந்த விவசாயி மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். அவர் இந்த காவல்துறையோட அத்துமீறல் நடவடிக்கையினாலதான் அவங்களோட துன்புறுத்தினாலதான் ஒரு அப்பாவி விவசாயியோட உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது இங்க குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டை தமிழக அரசு விரைவாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியும் நிவாரணமும் கிடைக்கணும். அதுக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி தென்காசி மாவட்ட நிர்வாகிகள் இங்க விவசாயிகளோட இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அவங்க குடும்பங்களோட இந்த இடத்துல இங்க நிக்கிறோம். இங்க குற்றஞ்சாட்டப்படுற அந்த போலீஸ் காவல் அதிகாரி முரளிதரன் மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருந்திருக்கு. வாய்மொழி குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. ஜாதிய ரீதியாக அவர் மக்களை ஏளனமாக பேசியதாகவும் துன்புறுத்தியதாகவும் ஏற்கனவே பல முறை வாய்மொழியா குற்றச்சாட்டு வந்திருக்கு. திரும்பவும் இங்க எந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டதாகவும் குற்றச்சாட்டு இருந்திருக்கு. ஆக தமிழக அரசு முதல்வர் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வது, இங்க எல்லாருக்குமான ஏழைகளுக்கான விவசாயிகளுக்கான நீதி நிலைநாட்டுற ஆட்சியை கொடுக்க சொல்றதா திரு விஜய் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும், நிவாரணமும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறோம். அவங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அவங்களோட பொதுமக்களாக அவங்களோட இங்கே நிற்போம். நன்றி சார். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இடமாற்றம் பண்ண காத்திருப்பு மாத்திருக்கிறாங்க. ஒரு தவறு செய்தவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாத்தினதாப்ல அந்த தவறு சரியாயிருச்சா? அப்ப திரும்பவும் அவர் அந்த இடத்துல திரும்ப அதையும் பண்ணுவார்ல, அதுதான் தண்டனையா? தண்டனை என்னங்கிறது சட்டம் முடிவு பண்ணட்டும். ஒரு பணி இடம் மாற்றுறதுனால அவருக்கு சரியா போச்சு அப்படின்னா குற்றங்கள் இங்க தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். காவல் நிலையங்கள் எதுக்கு மக்கள் பாதுகாப்பான இடம்னு வராங்க. அங்க மக்கள்